வணக்கம். அந்த தண்டபாணி ஆண்டவன் பழனி முருகனை வேண்டி இந்த நியூஸை நான் வெளியிடுறேன். அப்புறம் இது எப்படின்னா, கடம்பூர், கயத்தாறு, அப்புறம் பசுவந்தனை இந்த ரோட்டுக்கு இடையில ஒரு கடம்பூர் ரயில்வே கேட் போகுது. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக் தெரியுமாங்க. ரயில்வே கேட்டை போட்டுட்டு அங்கிட்டு போக முடியாது, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வர முடியாது. ஒரு அரை மணி நேரமாவது நமக்கு டைமிங் சேவிங் ஆகாது. அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் பார்த்துக்குங்க. அது எப்படி சொல்லணுன்னே எனக்கு தெரில. அது நமக்கு ரொம்ப டைமிங் ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு எரிச்சலாக தான் கிளப்பும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி பாலத்தை ஒன்று கட்டி விட்டு நம்மளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. குயிக்காக போயிட்டு குயிக்காக வந்துடலாம். எதுக்கும் இப்போ ட்ரெயினுக்கெலாம் நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மழை நேரத்தில் தண்ணி கெட்டுமா கெட்டாதான் தெரில. அது மட்டும் கெட்டாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கயத்தாருக்கெலாம் சல்லுன்னு போயிடலாம். கயத்தாறுலேருந்து பசுந்தனைக்கும் சல்லுன்னு போயிடலாம். வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப பாருங்கள், அருமையாக கட்டி விட்ருக்காங்க. பாருங்கள், மேலே சீட்டு ஹாஸ்பிட்டல் சீட்லாம் போட்டு நல்ல கூடலாம் போட்டு அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க. எவ்வளோ செலவு பண்ணி அந்த அரசாங்கத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்குவோம். இப்போ விஜய் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு தெரியல. நீங்கள் பிடிச்சவங்க தான் நம்ம கமாண்டிங் பாக்ஸில் சொல்லுங்கள். 2026 அண்ணன் தான் வரணும்னு. நம்ம விஜய் 360 வெல்கமுக்கு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெல்கம். பாருங்கள், சுற்றி அதோட அழகை நல்லா கட்டியிருக்காங்க. நீங்களும் இதை விரும்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள்.